Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் பார்ப்போம். இப்படி ஸ்டோரி பார்க்குறப்ப நீங்கள் பார்த்த ஸ்டோரியை தான் திரும்ப திரும்ப உங்கள் ஹோம் பேஜில் ரிஃப்ரெஷ் ஆகியும் கொண்டிருக்கா. அதாவது ஒரு ஸ்டோரி நீங்கள் பார்த்துருக்கீங்க, பார்த்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறீங்க, திரும்பவும் அதே ஸ்டோரி தான் வியூ ஆகுது. இந்த மாதிரி ஸ்டோரி சம்மந்தமாக இன்ஸ்டாகிராமில் ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களான்னு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ் மார்க்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஸ்டோரியை தான் திரும்ப திரும்ப வியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஒருக்க லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லொகின் ஆகி ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் இப்படி லாக் அவுட் பண்ணிவிட்டு லொகின் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா சர்ச் பாரில் சர்ச் பண்ணணும் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோட அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டும் ஒருக்க இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்டோரிஸ் வியூ ஆகுதா அப்படின்றத சரியாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஒருக்க ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் அப்படின்றத சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதை கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலுக்கு ஹோம் பேஜுக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் உங்கள் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு ஸ்டோரிஸ் எல்லாமே லோட் ஆகுதா, பார்த்த ஸ்டோரியை திரும்ப திரும்ப லோட் ஆகுதா அப்படின்றத ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். அப்பயும் ஒர்க் அவுட் ஆகாட்டி லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஹெல்ப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட்டர் ப்ராப்ளம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிப்போர்ட்டர் ப்ராப்ளம் அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நமக்கு டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோரிஸ் திரும்ப திரும்ப பார்த்த ஸ்டோரியை தான் வருது அப்படின்றத ப்ரீஃப்லி அதாவது சின்னதாக டைப் பண்ணி கொள்ளுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் முடிஞ்சவங்களால் எடுத்து அதையுமே இந்த இடத்துல அப்லோட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி பண்ணும்போது இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் டீம் நமக்கு அந்த இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக இந்த மெத்தடையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இன்ஸ்டாகிராமில் பார்த்த ஸ்டோரியை திரும்ப திரும்ப லோட் ஆகிற இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.